வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க்கை என்பது தேவன் எப்போதும் நம்மை ஆபத்துகளின் மத்தியிலே உட்படுத்துபவர் அல்ல. வாழ்க்கையில தேவன் நம்மை நடத்துவதே தேவனுடைய கிருபைதான், இல்லையா? இந்த காலை நேரத்துல இந்த வேதபாட பகுதிக்குள்ளாக இங்க வந்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முதலாவதாக சற்று திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். 27வது சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றார்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை அவன் இந்த பகுதியிலே விடுகிறது நான் பார்க்கிறோம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் போது இடர்கள் வந்தாலும் அந்த இடர்களை சந்திக்கத்தக்கதான பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆலயம் என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு மறுரூப கேந்திரம். அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தேவன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஆலயத்திலே தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திலே தீங்கு நாளிலே அவர் நம்மை கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மரபிலே ஒளித்து வைத்து நம்மை கண்மலையிலே அவர் உயர்த்துகிறார். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த விதமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு தினந்தோறும் நம்மை சாஷ்டாங்கமாக ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடும்போது சூழ்நிலைகளின் மத்தியிலையும் அவர் நமக்கு வெற்றி தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தாவே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த உலகத்திலே மனிதனுடைய உதவியை நாம் எப்போது எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் மனிதன் மாறிவிடுவான். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு கிருபையான ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து நம்மை பாதுகாக்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வியான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில முன் காலத்தில் நடைபெற்ற காரியங்களை எல்லாம் நம்ம சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது யுகத்தை ஏற்படுத்தி புது வாழ்க்கையிலே நம்மை செயல்படுத்தி தேவனுடைய கிருபையிலே நாம் வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில குறைகளையும் அவர் நிவர்த்தி செய்து நம்மை ஒரு கிருபையின் பாத்திரமாக எடுத்து ஊழியத்திலே பயன்படுத்துவார். அதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம விட்டுவிடவே கூடாது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு இந்த காலை நேரத்திலே தந்திருக்கின்றார். எனவே துணிகரமான பாவங்களை செய்யாதபடி, துணிந்து எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ளாதபடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாக சமர்ப்பித்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய யுக வாழ்க்கையை வாழ்ந்து அநேக மக்களுக்கு நாம் பலனாயிருப்போம், பிரயோஜனமாயிருப்போம். தேவன் நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பாதைக்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.